வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 70 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணிக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளனர். இதனால் தான் தற்பொழுது பயத்தில் யாரும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கோ கையெழுத்து போட வேண்டாம், அதிமுகவின் செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்பதை எடப்பாடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையிலான 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்த கையோடு தற்பொழுது மீண்டும் அதிமுகவின் தலைமை மாற்றக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. திமுகவும் தான் தோல்வியடைந்தது. முறைப்படி மாவட்ட செயலாளர்களை அழைத்து இந்த தோல்விற்கு நாம் தான் காரணம், எனது தலைமையிலான தோல்விதான் காரணம் என்று அவர் ஒப்புக்கொண்டு அதற்கான தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை 100% செய்துவிட்டார். ஆனால் அதிமுகவோ தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசவில்லை. சேலத்தில் இருந்து கொண்டு உத்தரவுகளை மட்டும்தான் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் தற்பொழுது முறைப்படி மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அழைத்து பொதுக்குழு செயற்குழு உடனடியாக கூட்டுங்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்பதை 70 மாவட்ட செயலாளர்களிடம் தற்பொழுதே சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினர்கள் கையெழுத்தை பெற்றுள்ளனர். இதனால் செயற்குழு பொதுக்குழுவை நடத்தினால் உடனடியாக தலைமை மாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளை அங்கு பேசப்படும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அரசியலில் இருந்து ஓரம் கட்டப்படக்கூடிய நிலைமையும் உருவாகும். நிச்சயம் அதிமுகவின் அரசியல் மீண்டு எடுக்க முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை நோக்கியே சென்று கொண்டு விட்டார். இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், அதிமுகவில் தற்பொழுது புதிய தலைமையாக எஸ்.பி. வேலுமணி அவர்களை இருக்கட்டும், அவரது ஒப்புதலோடு அவரது ஆதரவோடு களத்தில் நாம் பயணிப்போம், தேவைப்பட்டால் விஜய் அவர்களுடன் கூட்டணியை வைத்து அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்பதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வகையில்தான் அவர் அதிகமான செயல்பாடுகளை தெரிவித்து வருகிறார். ஆனால் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடியை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை 90% நிறைவேற்றிவிட்டார்கள். இன்னும் 4 நாட்களில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுகள் கூட்டப்படும். 40 மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி தற்பொழுது 70 மாவட்ட செயலாளர்கள் வரை அவர்கள் கையெழுத்து பெற்றுள்ளனர். மொத்தம் 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் சி.வி. சண்முகம் வேலுமணிக்கு ஆதரவாக இருப்பதால் நிச்சயம் அதிமுகவின் தலைமை மாற்றப்படுவது உறுதிதான் என்றும் கூறப்படுகிறது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? சி.வி. சண்முகம் பக்கமா, எடப்பாடி பழனிசாமி பக்கமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.